அரியலூரில் ஜெயங்கொண்டான் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்குங்க. அதில் 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் மகாலிங்கம், இன்னொருத்தர் பேர் ஜெயிலாபுதீன். 2 பேரும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒற்றுமையாக 2 பேர் இருந்திருக்காங்க. 70 வயசு ஆயிடுச்சு. 2 பேரும் பெருசானதுக்கு அப்புறமும் வயசானவங்களானதுக்கு அப்புறமும் 2 குடும்பமும் ரொம்ப அன்போடும் ஒற்றுமையோடும் 2 சமய திருவிழாக்களையும் ஒன்றா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. 70 வயசு ஆயிடுச்சு இல்லையா? திடீர்னு மகாலிங்கம்ங்கிறவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த நண்பன் இருக்காருல, இவருக்கு தாங்கவே முடியல. ஜெயிலாபுதீனுக்கு அவன் எப்படி இருக்கான், என்ன செய்யுது, சரியாயிட்டான், நான் வந்துருவானான்னு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதே ஆஸ்பத்திரிக்கு இவரையும் கொண்டு போய் பக்கத்துலேயே சேர்த்தாச்சு. 2 பேரும் பக்கத்தில் அட்மிட் ஆகிட்டு, உனக்கு பரவாயில்லடா, உனக்கு ஊசி போட்டாங்களடா, உனக்கு குளுக்கோஸ் வந்துச்சாடா, இப்படியே 2 பேசிக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இந்த ஜெயிலாபுதீனுக்கு ஹார்ட் பயங்கரமாக வலி வந்து இறந்துடுறார். ஆஸ்பத்திரியில் இறந்துடுறார். இதை பார்த்து மகாலிங்கம்ங்கிற அந்த நண்பர் துடித்து கொண்டே இருக்கிறார். இவருடைய உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திரும்புவதற்குள் இங்கே ஆஸ்பத்திரியில் மகாலிங்கம் இறந்து போகிறார். இது நடந்த உண்மை சம்பவம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது. இப்படிப்பட்ட உண்மையான நட்புக்கு முன்னால் ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் கிடையாது என்று அவர்கள் மிக சிறப்பாக நிரூபித்திருக்கிறார்கள்.